ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்து ஈஸியா டிசி வாங்கி வந்துடுறீல, சீட்டு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு வந்து பாரு. ஹலோ மிஸ்டர், நான் 5 o'clock வந்துட்டேங்க. என்னங்க டோக்கன் நம்பர் 1093 கொடுத்துருக்கீங்க? 5 மணிக்கெல்லாம் வந்து ஷிஃப்ட் கணக்கு போட நிக்கிறவங்க என்னன்னு சொல்றது? ஒன்னும் சொல்ல முடியாது. நம்மளும் ஏன் அந்த கூட்டத்து பின்னாடி நிக்கணும்? வாங்க கூட்டமே இல்லாத ஸ்கூல் போலாம். டேய் இல்லடா, இந்த ஏரியாவிலே இந்த ஸ்கூல் தான் பெஸ்ட். பணம் அதிகமா வாங்கினாலும் ஸ்டாண்டர்டா இருக்கும். நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற அளவு கொண்டு வருவாங்கன்னா பாத்தியே. அப்ப இங்க நிக்கிறவங்க எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒண்ணு தானே இருக்கு. திரும்பி நில்லு. நீங்க எல்லாம் அவங்களதான் நம்புவீங்க, எங்களை நம்ப மாட்டீங்களா? போங்க டாடி. கையா சாரி மேடம். டேய் கைய வச்சுக்கிட்டு கம்முன்றா. அந்த காலத்துல HM எல்லாம் வீட்டுக்கு வந்து குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப சொல்லி கெஞ்சுவாங்க. ஆனா இப்போ அவங்கள சேர்க்க சொல்லி கியூல நின்னு காசை கொடுத்து நாம கெஞ்ச வேண்டியிருக்கு. நம்ம காலத்துல பள்ளிக்கூடத்தை கவர்மெண்ட் நடந்துச்சு, ஒயின் ஷாப்ப தனியார் நடத்தினாங்க. ஆனா இப்போ ஒயின் ஷாப்ப கவர்மெண்ட் நடத்துது, பள்ளிக்கூடத்தை தனியார் நடத்துறாங்க. எல்லாம் கலிகாலம். ஏதாவது இலவசமா தராங்களாப்பா? இவங்க எல்லாம் கொடுக்கறவங்க இல்லப்பா, புடுங்குறவங்க. அப்பாப்பா நில்லுங்க நில்லுங்க. என்னடா? எங்க வாத்தியார். வணக்கம் ஐயா. குட் மார்னிங். குட் மார்னிங். கோ கோ. உங்க வாத்தியாரா? ஆமாப்பா. ஹலோ சார், ஒரு நிமிஷம். ஹலோ, இடத்த பாத்தீங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பாக்குறீங்க, ஆனா உங்க குழந்தைய பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கறீங்க. உங்களெல்லாம் நம்பி தானே சார் நாங்க எங்க பிள்ளைய அனுப்புறோம். இங்க நான் மட்டும் இல்ல, எல்லாரும் அப்படித்தான். நீ வேணா அந்த கியூல போய் நில்லு, ஆனா இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நாங்க ஸ்கூலை நம்புறவங்க இல்ல சார், பெத்த பிள்ளைங்களை நம்புறவங்க. நம்பு நம்பு, கிளம்பு கிளம்புங்க. கவர்மெண்ட்ல வேலை பாக்குறவங்க தன் பிள்ளைங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கணும் ரூல்ஸ் போட்டா தான் கவர்மெண்ட் ஸ்கூல் விளங்கும். அப்பா, எங்க ஸ்கூலுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் என்னப்பா வித்தியாசம்? உங்க ஸ்கூல்ல படிக்கிறவன் தமிழ்ல கெட்ட வார்த்தை பேசுவான், இந்த ஸ்கூல்ல படிக்கிறவன் இங்கிலீஷ்ல கெட்ட வார்த்தை பேசுவான். அவ்வளவுதான் வித்தியாசம். இவ்வளவு கூட்டம் இருக்குல்ல, செக்யூரிட்டிக்காக ஒரு போலீஸ் அரெஸ்ட் பண்ண வேண்டாம் சார்? நானும் போலீஸ் தான் சார், என் பையனுக்காக நிக்கிறேன். நாளைக்கு இன்டர்வியூல என்னெல்லாம் படுத்த போறானோ.